வெல்கம் டு சூ வித் சங்கி. இட்ஸ் சங்கீதா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஓல்டு சாரியை எப்படி ஒரு லாங் கவுன் ட்ரெஸ்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதை தான் நான் காமிக்க போகிறேன். அங்கே வீடியோக்குள்ளே போய் எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சாரியை ரீயூஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். அந்த சாரீ ரொம்ப ப்ளைனாக கீழே பார்டரோடு இருக்குது. அண்ட் நான் வந்து இந்த ப்ளவுஸை எடுத்திருக்கேன். கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலாம். நெக்கில் ஏதாவது பைப்பிங்கோ ஏதோ டிசைனோ கொடுக்கும்போது அழகாக இருக்குன்றதுக்காக நான் ப்ளவுஸை எடுத்து ரீயூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போது இந்த ப்ளவுஸ்லேருந்து ஸ்லீவை மட்டும் நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த ரெண்டத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு நேரான பீஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம கழுத்துக்கு ஏதாவது டிசைன் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுருக்கேன். 2 பீஸையும் எடுத்துகிட்டு லைனிங் வந்து நான் அதுக்கு வந்து 3 மீட்டர் வாங்கியிருக்கிறேன். அதுக்கு 3 மீட்டர் லைனிங் தேவை. அதனால நான் 3 மீட்டர் லைனிங் வாங்கிட்டு இப்போ அதோட ஓரத்தில் ஏதாவது ஒரு கார்னரை மட்டும் எடுத்துகிட்டு அதை 4ஆக மடித்து நம்ம வந்து பாடி பீஸ் மட்டும் கட் பண்ணலாம். இந்த மாதிரி துணியை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். மடிப்பு பக்கம் இங்கே இருக்குது. இதோட ஒயரை வந்து 16 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 15 எடுக்கலாம், 17 கூட எடுக்கலாம். அண்ட் நான் 16 இன்ச் எடுத்திருக்கேன் ஒயரம். எடுத்துகிட்டு இங்கே இப்போது கழுத்துக்கு வந்து அகலம் வந்து 2.5 இன்ச் எடுத்துகிட்டு ஒயரை வந்து 6 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஷோல்டரோட அகலம் வந்து 3 இன்ச் எடுத்துகிட்டு கையோட உயரத்துக்கு வந்து 6 இன்ச் போட்டு இங்கே 1 இன்ச்சு கேப்பில் ஒரு வளைவு போட்டிருக்கேன். மொத்த பாடி அந்த மார்பு சுற்றலை வந்து 11 இன்ச் எடுத்திருக்கேன். அதில் ஸ்ட்ரைட்டாக கோடு போடாமல் இங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு ஸ்லாண்டிங்காக அடுத்து மொத்த உயரம் வந்து 16 இன்ச். அவ்வளோதான். இதை நான் இப்போது கட் பண்ணி எடுத்துடுறேன். இங்கே மார்பு சுற்றலை வந்து நான் அளக்கும் போது 40 இருந்துச்சு. 40 4ஆக போட்டோன்னா 10 நான் +1 மட்டும் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா. அதனால் 11 இன்ச் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் இதை இப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். கழுத்து வந்து நான் தனித்தனியாக கட் பண்ணுறேன். முன் கழுத்து பின் கழுத்துன்னு. முன்னாடி கழுத்துக்கு வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச் மட்டும் போட்டு ஒரு ரவுண்டு நெக் மட்டும் வரைஞ்சிடுறேன். இதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் நெக் கட் பண்ணலாம். 2.5 இன்ச் அகலம், ஒயரை வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ரவுண்ட் நெக்கு தான் போட்டிருக்கு. இதையும் கட் பண்ணிடலாம். இப்போது பாடி பீஸை லைனிங்கில் கட் பண்ணதை அப்படியே மெயின் கிளாத்தில் ஒரு பிளெயினான கிளாத் மட்டும் எடுத்து வைக்கேன். அதில் வச்சுட்டு இதை விட ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கழுத்து லைனிங்கில் மட்டும் தான் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு அந்த மெயின் கிளாத்தில் கட் பண்ணக்கூடாது. அதனால் அப்படியே மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை லென்த்து பீஸ் எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். அந்த லென்த்து பீஸுக்கு அப்படியே எதுவுமே கட்டே பண்ணல. ஏன்னா நான் வந்து ஃப்ரில் ஆக்கி போகிறேன் மேலே இடுப்பில். அதனால் நான் எதுவுமே கட்டே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க துணியை பார்டர் இருக்க மாதிரி 2 கிளாத் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். முன்னாடி வைக்கிறதுக்கு ஒன்று, பின்னாடி வைக்கிறதுக்கு ஒன்று. எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த் வைங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும், பெருசாகவும் இருக்கும் ட்ரெஸ்ஸு பார்க்க. நெக்ஸ்ட்டு இப்போது ஆனால் லைனிங்கில் வந்து எனக்கு அவ்வளோ துணியில் அவ்வளோ ஃப்ரில் வந்து நான் லைனிங்கில் வைக்க போகிறது கிடையாது. அதனால் நான் பாடி பீஸை அப்படியே வச்சுட்டு கரெக்டாக இடுப்பு சுற்றளவு வரைக்கும் மேலே எடுத்தால் போதும். அது வந்து நான் அப்படியே எடுத்திருக்கேன். நம்ம லைனிங் வைக்கும் போது உள்ள கரெக்டாக இருக்கும். லைனிங் ரொம்ப ஃப்ளாரியாக இல்லாமல் நமக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் ஃப்ளாரியாக கரெக்டாக இருந்தால் போதும். இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். லைனிங்கை இடுப்பு சுற்றளவில் கரெக்டாக வச்சுட்டு கீழே மட்டும் கொஞ்சம் அப்படி ஃப்ளாரியாக இருக்க மாதிரி எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பார்டர் வர மாதிரியே நான் கையும் வெட்டி எடுத்துட்டேன். அப்புறம் தைக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஸ்லீவை வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, ப்ளவுஸோட ஸ்லீவ், அதை நான் ரெண்டு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிவிட்டேன். ஒரு ஸ்ட்ரெயிட்டான துணியாக எடுத்துகிட்டேன். கீழே மட்டும் அதோடய பார்டரை மட்டும் பிசுறு தெரியாமல் அடிச்சுக்கிட்டேன். மேலே நான் அப்படி தான் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாடி பீஸ் வந்து நம்ம 2 கட் பண்ணியிருப்போம். முன்னாடி ஒன்று, பின்னாடி ஒன்று. இப்போ நான் முன்னாடிக்கு நான் கட் பண்ணியிருப்பேன்ல, அதை மட்டும் எடுத்துகிட்டு நான் அதை ஒரு ஃப்ரண்ட்டு பக்கத்தில் மெயின் துணி இருக்குல்லையா, அது மேலே போட்டால் தெரியக்கூடிய அந்த பகுதிக்கு மேலே இதை தூக்கி வெளியில் வச்சுருக்கேன். வச்சு டிசைன் மாதிரி கொடுக்குறதுக்காக டபுள் கலர் டாப் மாதிரி மேலே பாடி பீஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் பத்தாமல் இருந்தது இந்த இடத்துல சைடில். அதனால் இங்கே இருக்கிறத நான் கட் பண்ணி இங்கே வச்சு நான் அட்டாச் பண்ணி எல்லாமே பத்துற மாதிரி கொண்டு வந்துட்டேன். இதை அட்டாச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே கையில் அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று போட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கிறேன் 2 துணியையும். அவ்வளோதான். இந்த மாதிரி பின்னாடி பக்கம் தூக்கி வச்சுட்டேன், நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக இப்போ தைக்கிறேன்.
மாதிரி நான் தைச்சிட்டேன். இப்போ முன்னாடி திருப்பி பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஜாயின் இருக்குல்ல, இந்த ஓப்பனாக விடுறதுனால இப்படி விடலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது மேலேயும் ஒரு லேஸ் வச்சு ரெண்டையும் ஜாயின் தெரியாமல் தைக்க போகிறேன். காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லேஸை வச்சு ஜாயின் மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போது மெயின் துணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு லைனிங்கை மேலே வச்சு நீ கழுத்தை ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட்டு துணியோட வெளிப்பக்கம் அந்த பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுருக்கேன். லைனிங்கை வச்சுட்டு இப்படி ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சிக்கிட்டேன். இப்போது இந்த லைனிங்க்கு எக்ஸ்ட்ரா இந்த லைனிங் போக மிச்சருக்கு இந்த நல்ல துணியை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ அந்த அங்கங்கே கட் பண்ணி விட்ருக்கேன். அப்போ தான் நீட்டாக அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு வரும். இந்த டேர்னிங்லாம் கரெக்டாக கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே திருப்பிக்கலாம். எப்படி லைனிங்கை உள்ளே வச்சுட்டு மேலே இந்த ஓரத்தில் தைக்கலாம். இந்த மாதிரி தைச்சிக்கிட்டேன். அதேமாதிரி பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் பக்கத்தில் ஒரு தையல் போடுறேன் நீட்டாக இருக்கிறதுக்காக. இப்போ அப்படியே பின்னாடி திருப்பிட்டு இந்த லைனிங்கோட எட்ஜ்லேயே நம்ம ஒரு தையல் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் தைச்சாச்சு. இப்போது இந்த லைனிங் போக எக்ஸ்ட்ரா இருக்க இந்த கிளாத்தெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் பீஸுக்கு போகலாம். பேக் பீஸ் எடுத்தாச்சு. அதே மாதிரி வெளிப்பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சாச்சு. இதை நான் கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு கட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த ஓரத்துலேயே அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஓரத்தில் தைச்சிட்டு இப்போ பின்னாடி திருப்பி லைனிங்கையும் மெயின் துணையையும் ஜாயின் பண்ணுறதுனால இந்த ஓரத்துலேயே ஒரு தையல் தைச்சிடலாம். இந்த மாதிரி தைச்சிக்கிட்டேன். இப்போது லைனிங் போக எக்ஸ்ட்ரா இருக்க இந்த கிளாத்தை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ளவுஸில் இந்த நாட்டை எடுத்திருக்கேன். அதில் ரொம்ப ட்ராசல் ரொம்ப குட்டியாக இருக்கிறனால இதை கொஞ்சம் பெருசாக்கிருக்கான்னு இதை மட்டும் கட் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நான் 2 அப்படி மடித்து இந்த மாதிரி சென்டரில் நாட்டை வச்சுட்டு மடக்கிட்டேன். மேலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு ஸ்டிச் கொடுத்துடலாம். இப்போது இதை பேக் பீஸ் ரெடியாக இருக்கு இல்லையா, அதில் இந்த ஓரத்தில் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ளவுஸோட இந்த கான்ட்ராஸ்டாக இருக்குல்ல ப்ளவுஸு, அந்த கலர்லேருந்து அந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ப்ளவுஸோட பேக் பீஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பைப்பிங்காக. இந்த மாதிரி பைப்பிங் வச்சாச்சு. அதுக்கப்புறம் டாசல் வைக்கலாம். பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழே பாட்டம் பீஸ் ரெடி பண்ணலாம். அந்த லென்த்தான பீஸில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து இல்லை மேலே ஃப்ரில் வைக்கிறேன். ஈவனாக ஃப்ரில் வைங்க எப்போவுமே, அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஒரு பீஸில் நான் வச்சுட்டு காமிக்கிறேன். ஃப்ரில் வந்து எவ்வளோக்கு வைக்கணும்னா நம்ம பாடி பீஸோட அந்த இடுப்பு சுற்றில் இருக்குல்ல, அதுவும் இதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி ரெண்டும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்து நல்லா ஃபுல்லாக பெரிய தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் சின்னசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக லென்த்துக்கு ஃப்ரில் வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நான் ஃபுல் லென்த்துக்கு வச்சுட்டு இந்த மாதிரி பாடி பீஸை மேலே வச்சு அதோட இடுப்பு சுற்றளவு இதுவும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்படி பெருசாக இருக்குது சிறுசாக இருக்குன்னா திரும்பி நம்ம ஃப்ரில்லை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது என்னோடது. இப்போது ஜாயின் பண்ணலாம். இதை பாடி பீஸோட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைனிங்கை உள்ளே வச்சு இதையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்படி சைட்லலாம் ஜாயின் பண்ண வேணாம், மேலே அந்த இடுப்பு ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் ரெண்டையும் சேமாக வச்சு ரெண்டையும் சேமாக வச்சு தைக்கணும். போட்டு தையலே தைக்கணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா இது வந்து வெளிப்பக்கம் பார்த்துருக்கு. இப்படி இதுக்கு கீழே வர மாதிரி இப்போது இதை அப்படியே தலைகளாக வச்சுட்டு இந்த எண்டையும் இதையும் இப்படி வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி வச்சுட்டு கீழே அந்த ஃப்ரில்லெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டே இருக்கணும் தைக்கும்போது.
ரெண்டையும் சேமாக அப்படி வச்சுட்டு ஒரே அளவாக இந்த மாதிரி அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ போட்ட தையல்ல இன்னொரு தையல் போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நமக்கு இருக்குது. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இடுப்புக்கிட்ட ரொம்ப நல்லா ஷேப்பாக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். முன்னாடியே இது ரெண்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே டாட் பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல ஒரு 3 இன்ச் உயரத்துக்கு. அப்போ ஷேப்பாக இருக்கும். வந்து ரொம்ப ஷேப்பாக வேணாம், எனக்கு லூஸாக இருக்கணும் அப்படி சொன்னனால நான் வந்து டாட் பிடிக்கலை. நெக்ஸ்ட்டு இந்த தச்சிருக்கலையா, அதை நம்ம கீழே பார்த்து இப்படி தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துருக்கு தச்சிருக்குது. அப்படி வச்சுட்டு இந்த துணியிலே நம்ம கீழே பார்த்து வச்சுருக்கனால இந்த துணியிலே பாட்டம் பீஸ் இருக்குல்ல, இதுலையே இந்த ஓரத்தில் தைக்கணும். அமுக்கு தையல் டாப் ஸ்டிச்சுன்னு அவ்வளோதான், தைச்சாச்சு. இப்போ பேக் பீஸும் ஃப்ரண்ட்டு பீஸும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் பேக் பீஸும் தைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி 2 ஷோல்டரையும் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் கட்டுத்தையல் போட்டு அப்படி தைக்கலாம். இந்த மாதிரி தைச்சாச்சு. இந்த மாதிரி தைச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கை ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்படி 2 துணியையும் 2 ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஐயும் வச்சு 2மே சேமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு 2மே சேமாக இருக்கான்றதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸ்லீவோட சென்டரை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதோட சென்டரை நான் இந்த இடத்துல வைப்பேன். வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரை மார்க் பண்ணிட்டு அதோட சென்டரில் வச்சுட்டு 2ஐயும் சேம் சென்டர்லேருந்து இந்த பக்கம் தைச்சாச்சு. அதே மாதிரி சென்டர்லேருந்து அந்த பக்கம் தைக்கணும். சென்டர்லேருந்து இந்த பக்கம், சென்டர்லேருந்து அந்த பக்கம் தைச்சோம். இப்போது இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போடணும். அப்போ தான் கை பிரியாமல் இருக்கும். அதுக்காக ஒரு சைடுக்கான ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் தைச்சிக்கிறேன். 2 கையுமே முடிஞ்சிருச்சு. இப்போது 2 கையும் இப்படி சேமாக வச்சு 2 கையுமே சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நேராக வச்சுட்டு இந்த பக்கம் கீழே இருக்கான்னு பார்க்கணும். நான் வந்து லைனிங் போடாமல் தைச்சிருக்கேன். ஏன்னா அது வந்து கரை, அதுக்கப்புறம் ஒரு சேலை 2 துணி இருக்கனால. அதனால் உங்களுக்கு லைனிங் போட்டு நீங்கள் தைக்கணும் அப்படின்னா நம்ம கழுத்து தைச்ச மாதிரி இதோட வெளிப்பக்கத்தில் லைனிங்கை வச்சு தைச்சி உள்ளே திருப்பணும். அதே மாதிரி கைக்கும் வெளிப்பக்கத்தில் வச்சு இந்த ஓரத்துலேயே தைச்சி அதை திருப்பி உள்ளே வச்சு ஒரு ஓரத்தில் தையல் கொடுத்தா சரியாயிடும். அவ்வளோதான் லைனிங். நெக்ஸ்ட்டு இப்போ ஜாயின் பண்ணலாம். சைடில் நகராமல் இருக்கிறதுக்காக அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் மட்டும் தைச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம அளவு எடுத்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டு அப்புறம் தைக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணல இந்த நம்ம தைச்சிருக்கலையா, இந்த மிச்ச துணி வந்து மேலே பத்தா இருக்கணும். எப்போவுமே 2 பக்கமே மேலே இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்படி தைச்சிட்டு கரெக்டாக இங்கே வரையில் அப்படியே வெளியில் போயிடணும். போயிட்டு இங்கே இதெல்லாம் நான் சேர்த்து தைக்க மாட்டேன். இதோட வெளியில் போனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற அந்த 2 மெயின் துணி எடுத்து ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் லைனிங்கை 2ஐயும் எடுத்து ஜாயின் பண்ணணும். தைக்கலை எப்படி தைக்கிறேன்றதை காமிக்கிறேன். இப்போ போட்ட கோடுலேயே ஒரு தையல், இதில் ஒரு தையல், பக்கத்தில் ஒரு தையல் தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி 2 தடவை தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறம் கீழே இருந்தால் இது வரைக்கும் தைச்சிருக்கேன். இப்போது உள்ளே இருக்க இந்த 2 ஃபஸ்ட்டு மெயின் துணி மட்டும் எடுக்கணும். இப்படி தனியாக இந்த மாதிரி மெயின் துணி மட்டும் 2ஐயும் தனியாக எடுத்து சேமாக வச்சு தைக்கணும். இந்த மாதிரி எண்டு வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டேன். வேணும்னா இந்த தையலில் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. நல்லா குட்டி தையலாக போடுங்க, அப்போ தான் வேகமாக பிரியாது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லைனிங்கை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி லைனிங்கை மட்டும் தனியாக 2ஆவதாக எடுத்து தைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தனித்தனியாக தைச்சிக்கிறனால நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், தட்டாது. இதே இந்த பக்கம் தைச்ச மாதிரி இன்னொரு பக்கமும் தைச்சிட்றேன். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி என்னோடய சேனலில் சேலையை கன்வெர்ட் பண்ணி 2 டாப் எப்படி தைக்கிறதுன்றதை போட்டிருக்கேன். அம்பர்லா கட், பாக்ஸ் ப்ளீட்டட் அனார்கலி. உங்களுக்கு வேணும்னா அதையும் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.